ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குயவனின் கூடாரங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து ஸ்தேவான் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்றார் என்று சொல்லி. இங்கே நாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார் புறப்பட்டு வா என்று சொல்லி. இங்கே ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம் புறப்பட்டு போ என்று சொல்லி. இந்த ரெண்டு வார்த்தையும் யோசித்து பார்த்தோம் என்றால், ஒருவேளை ஸ்தேவான் தவறுதலாக சொல்லிவிட்டாரோ, போ என்பதற்கு பதிலாக வா என்று சொல்லி. இல்லை, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டு வார்த்தையுமே ஆண்டவர் சொன்னது தான். ஆனால் வா என்றால் ஒருவனை அழைப்பது, ஊழியத்திற்கு அல்லது தான் காண்பிக்கிற தேசத்திற்கு அழைக்கிறார். ஆபிரகாமை வா என்று அழைக்கிறார். அவன் கீழ்ப்படியாமல் இருக்கும்போதுதான் கோபமாக அவனை புறப்பட்டு போ என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்த விளக்கத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாம், சாராள், லோத்து எல்லாரையும் அழைத்து கொண்டு அங்கே ஊர் என்ற பட்டணத்திற்கு வர்றாரு. வந்த உடனே அந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அந்த ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகிறாங்க. போகும்போது ஆரான் மட்டும் வந்த உடனே அந்த இடத்துல அவங்க தங்கிடுறாங்க. ஆரான் நல்ல செழிப்பாக இருக்கிறது அந்த இடத்துல. அப்போது ஆபிரகாமை கர்த்தர் நீ புறப்பட்டு வா என்று சொல்லி அழைத்த போது ஆபிரகாம் மட்டும் வராமல் அவன் என்ன செய்கிறான், தன் தகப்பன், சகோதரன், தன் மனைவி எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எல்லோருமாக வர்றாங்க. ஆரானின் செழிப்பை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் கோபப்பட்டு அங்கே என்ன சொல்கிறாரு, 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று அங்கே கட்டளை போடுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் தேராகு ஆரானிலே மரித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம நினைப்போம் தேராகு மரித்த பின்புதான் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார் என்று. இல்லை, அங்கே பாருங்க, ஆபிரகாம் தேராகு தகப்பன் அங்கே இருக்கிறார். இருக்கும்போது தான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு வரார். பார்த்திங்கன்னா 4வது வசனம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆரானை விட்டு அங்கே ஆபிரகாம் புறப்பட்ட போது அவனுக்கு 75 வயது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் தேராகு எப்பொழுது ஆபிரகாமை பெற்றார் என்றால் அவருக்கு 70 வயது ஆகும்போது. அப்போ அவருக்கு 70 வயது ஆகும்போது அங்கே ஆபிரகாமை பெறுகிறார். ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகும்போது தகப்பனை விட்டு புறப்படுகிறார். அப்போ தகப்பனை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது தேராகினுடைய வயசு 70 + 75. அப்போ 145 வயதில் அங்கே தேராகுவாகிய தகப்பனை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். தேராகுக்கு 145 வயது ஆகும்போது அங்கே புறப்பட்டு போவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே தேராகினுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம் என்று பார்க்கிறோம். அப்போது அங்கே ஆபிரகாம் புறப்பட்டு போன பிறகு அங்கே 205 வருடம் வரைக்கும், கிட்டத்தட்ட அதற்கு அப்புறமாக 60 வருட காலம் அங்கே ஆரானிலே தேராகு குடியிருந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கும் போது நாம் புறப்பட்டு வந்துவிட வேண்டும். அது ஊழியமாகட்டும், என்ன ஒரு காரியமாகட்டும், தொழிலாகட்டும், எதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரோ அதற்கு நாம் புறப்பட்டு வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அவர் கோபமாக அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிதான் அவர் அங்கே கோபமாக அழைப்பதை பார்க்கிறோம். அப்படி கோபமாக அவர் அழைக்கும் போது கூட ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, மீண்டும் ஒரு தவறு செய்கிறார். தன் சகோதரனாகிய லோத்தை அழைத்து கொண்டு வருகிறார். வரும்போது பாருங்க, அங்கே என்ன நடக்குது, இங்கே மந்தைகள் பெருகுகிறது. ஆபிரகாம் அங்கே லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது என்று 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
அங்கே வாக்குவாதம் வந்தது. அங்கே சமாதானமாக ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர்கள் பிரிந்து போகிறார்கள். இங்கே நான் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே 13வது ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கிப்பார் என்று சொல்லி, அந்த எப்பொழுது அவர் கரெக்டாக ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சரியானபடி நடக்கிறாரோ அப்பொழுது தான் தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை அங்கே கொடுப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் நமக்கு அன்போடு அழைக்கும் போதே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை மறுதளித்து கொஞ்சம் லேட் பண்ணோம்னா, அவர் கோபமாக அழைக்கும் போதாவது போ என்று சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து. அப்பொழுதாவது நாம் சரியாக கரெக்டாக நம்ம போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது நம்ம கூட தேவையில்லாத காரியங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு நம்மளுடைய எல்லா சுவாபங்களையும் ஜென்ம சுவாபங்களையும் விட்டு நாம் கர்த்தருக்குள்ளாக வரும்போது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நல்ல பிதாவே, நீ வா என்று அன்போடு கூப்பிடும்போதே நாங்கள் உம்முடைய அழைப்பை ஏற்றவர்களாக வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நீர் கொடுக்கிற உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.